மென்மையாகிவிட்டதைப் போல இருக்கிறது, லேசாகிவிட்டது என்று பக்கத்தில் இருப்பவர்களிடெல்லாம் 4 நாட்கள் சொல்வார்கள். 5ஆம் நாள் செய்ய மாட்டார்கள். ஏனென்ற காலில் கொஞ்சம் வலி, முதுகில் கொஞ்சம் இறுக்கம் என்பார்கள். அதற்கு பிறகு 6ஆவது நாள் அந்த பக்கமே போக மாட்டார்கள். இப்போது சைக்கிள் ஸ்டாட்டிக்காகவே இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிக் சைக்கிள், நகராமல் அப்படியே இருக்கிற ஒன்று. இப்படி எத்தனையோ பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தேவையே இல்லாமல் பொருட்காட்சிக்கு செய்வார்கள். சப்பாத்தி பிசைவதற்காக ஒரு எந்திரம் வாங்கி வருவார்கள். அடுத்த 2 நாட்கள் இரவு முழுதும் சப்பாத்தி தான், மிருதுவாக இருக்கிறது என்பார்கள். என்னிடம் ஒருவர் அந்த சப்பாத்தியை பரிமாறிவிட்டு சாப்பிட்டா இருக்கா என்றார். சாப்பிட்டா இருக்குமா என்று கேட்டேன் நான். பரிமாறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். பிறகு அது கழன்று கொண்டு போய்விடும். பிறகு வழக்கமாக இவர்களே அழுத்தி கொண்டிருக்க வேண்டியதான். அழுத்தி கொண்டு சொல்வார்கள், உடலுக்கு இது மிகவும் நல்லது, எந்திரம் இல்லாதது நல்லது தான் என்று சமாளித்து கொள்வார்கள். இப்படி எத்தனை வீடுகளில் தேவையில்லாத பொருட்கள் குவிந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். அவர் தினமும் கடை வீதிக்கு செல்வாராம். அங்காடியில் போய் எல்லா பொருட்களையும் பார்த்து விட்டு வருவாராம். நீங்கள் எந்த பொருளையுமே வாங்குவதில்லை, பிறகு எதற்காக அங்காடிக்கு செல்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னாராம், எத்தனை பொருட்கள் இந்த நாட்டில் எனக்கு தேவையில்லாதவை இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் அங்காடிக்கு செல்கிறேன். டயோஜினஸ் என்கிற ஞானி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற போது அவரை பார்ப்பதற்காக அலெக்சாண்டர் வந்தார். அலெக்சாண்டர் அங்கே நின்று கொண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். டயோஜினஸ் சொன்னார், சூரிய வெளிச்சம் என் மேல் படுகிறது, நீ கொஞ்சம் தடுத்து நிறுத்தாமல் விலகினால் போதும் என்று சொன்னார். அந்த டயோஜினஸ் ஒரே ஒரு பாத்திரம் வைத்திருந்தார், அதையும் தூக்கி எறிந்து விட்டார். ஏன் என்று கேட்டதற்கு, நாய்களெல்லாம் பாத்திரம் இல்லாமல் குடித்து பழகுகிற போது நான் எதற்கு பாத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர் டயோஜினஸ். இப்படி எண்ணற்றோர் எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலிருந்து படித்தால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து எவையெல்லாம் தேவையில்லை என்பதை முடிவு செய்ய வேண்டும். பேரறிஞர் அண்ணாவும் எளிமையாக இருந்தவர் என்பதை நாம் அவருடைய புத்தகங்களை படிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, புகைப்படங்களை பார்க்கிற போது தெரிந்து கொள்கிறோம். ஒரு முறை வேழவேந்தன் திருமணத்திற்கு அண்ணா செல்ல வேண்டும். அவர் காரிலே செல்கிறார், ஆனால் பழுதாகிவிட்டது. திருமணத்திற்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று வழியிலே வருகிற ஒரு லாரியை பிடித்து லாரியிலே போய் இறங்கி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் அறிஞர் அண்ணா. இப்படி எளிய தலைவர்கள் பலர் நம்மிடையே இருந்திருக்கிறார்கள். எளிமையாக யோசனை சொல்வதுதான் நிர்வாகத்தில் பயன்படும் என்பதற்கு சீனத்திலே ஒரு கதை உண்டு. டெய்சாங் என்கிற ஒரு மன்னர் இருந்தார். அந்த டெய்சாங்கிற்கு லீஜி என்கிற ஒரு தளபதி இருந்தார். மிகவும் கெட்டிக்காரர், போர்க்கலைகளில் நுணுக்கம் பெற்றவர், நுட்பம் பெற்றவர். சன்சு எழுதிய அந்த போர்க்கலையை படித்தவர். அந்த லீஜி கலந்து கொண்ட எந்த போரிலுமே அவர்களுடைய படை தோற்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு தளபதி. இப்போது டெய்சாங்கிற்கு வயதாகிவிட்டது. எந்த நொடியில் வேண்டுமானால் அசம்பாவிதம் நிகழலாம். எனவே அதற்கு முன்னால் பதவியை நாம் துறந்து விடலாம் என்று முடிவுக்கு வந்தார். மகனிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு சந்தேகம், மகன் இளையவனாயிற்றே, மகனிடம் லீஜி விசுவாசமாக நடந்து கொள்வாரா என்கிற எண்ணம் ஏற்பட்டது. உடனே தன்னுடைய இராணுவ மந்திரியை அழைத்து, லீஜி என்னுடைய மகனிடம் விசுவாசமாக இருப்பாரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னார். இப்போது இராணுவ மந்திரி விசுவாசமாக இருக்க மாட்டார் என்று சொன்னால் அவரை சந்தேகிப்பதைப் போலவும் அவருக்கு அநியாயம் செய்வதைப் போலவும் ஆகிவிடும். அவ்வாறு அவர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. லீஜி மிகவும் முக்கியமானவர் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு. எனவே அவர் மன்னரிடம் ஒரு யோசனை சொன்னார். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நீங்கள் தான் இன்னும் 1 மாதத்தில் பதவியை துறக்கப் போகிறீர்களே, லீஜியை நீங்கள் பதவியிலிருந்து விலக்கி விடுங்கள். உங்கள் மகன் அரியணைக்கு வந்ததும் அவரை நியமித்து கொள்ளட்டும், அப்போது மகனிடம் விசுவாசமாக இருப்பார். எவ்வளவு அருமையான யோசனை பாருங்கள். அதைப்போல லீஜியை இவர் ஒரு மண்டல நிர்வாக அதிகாரியாக பணி நியமனம் செய்கிறார்.
இதை லீஜி புரிந்து கொண்டார். மன்னர் எதற்காக புத்திசாலிகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள். எனவே அவர் புரிந்து கொண்டு வீட்டிற்கு கூட செல்லாமல் நேராக, சில பேரை நீங்கள் பணி மாற்றம் செய்தால் அவர்கள் வீட்டிற்கு கூட செல்ல மாட்டார்கள், நேராக அந்த இடத்திற்கு போய் சென்று இந்த பதவியிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதை போல அந்த இடத்திற்கு சென்றார், பணியிலே சேர்ந்து விட்டார். பிறகு மகன் பணியேற்கிறார், அவரை மறுபடியும் இராணுவ தளபதியாக ஆக்குகிறார் என்பது சீனத்திலே ஒரு கதை. எளிமை என்பதை மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யார் எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வ சாதாரணமாக நடத்தாமல் அவர்களை மதித்து போற்ற வேண்டும். யாராவது ஒருவர் மிக எளிமையாக நடந்து கொள்வார் என்று நாம் தெரிந்தால் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்குத்தான் அதிக உபசரிப்பை தர வேண்டும். எளிமையானவர்கள் என்றால் எதை போட்டாலும் சாப்பிடு விடுவார்கள் என்று நினைப்பது நம்முடைய கண்ணியத்திற்கு குறைவு என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் அவர்களுடைய எளிமையை போற்றுகிற விதமாக இருக்க முடியும். அதற்கு ஒரு சம்பவம், ஒரு குளத்திலே ஒருவர் மீன்களை வளர்த்து வந்தார். அந்த மீன்களை கொக்குகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டன. அந்த கொக்குகளை விரட்டுவதற்காக ஒரு சோளக்காட்டு பொம்மையை செய்து வைத்தார். கொக்குகள் எல்லாம் பயந்து போய் யாரோ மனிதர் நிற்கிறார் என்று அந்த மீன்களை சாப்பிடுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தன. ஆனால் பிறகு இந்த மனிதன் அசையவே இல்லை, ஆடவே இல்லை என்றவை அறிந்து கொண்டு மீன்களை கொத்தி சாப்பிட ஆரம்பித்தன. இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் இவரே சோளக்காட்டு பொம்மையைப் போல அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு குளத்தில் நின்றார். கொக்குகள் சோளக்காட்டு பொம்மை என்று நினைத்து அவர் தோளிலேயே வந்து அமர்ந்தன. அவர் கப்பென 4 பறவைகளை பிடித்து கொண்டார். அதற்கு பிறகு அந்த பறவைகள் வருவது நின்று போயின என்று எளிமை என்பதற்கு எந்த அளவிற்கு எல்லை இருக்கிறது என்பதற்கு சொல்லப்படுகிற ஒன்று. ஜார்ஜ் வாஷிங்டன் எவ்வளவு எளிமையாக இருந்தார் என்பதற்கு ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு சவாரி செய்து குதிரையிலே போய் கொண்டிருக்கிறார். ஒரு நண்பர், விவசாயிகள் தன்னுடைய கற்களை வைத்து வேலியை எழுப்பியிருக்கிறார்கள், அதன் மீது மோதி அந்த கற்கள் சிதைந்து விடுகின்றன. வாஷிங்டன் அந்த நண்பரிடம் அந்த கற்களை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவரோ விவசாயியே சரி செய்து கொள்வார் என்று போய்விட்டார். சவாரி முடிந்ததும் வாஷிங்டன் மட்டும் தனியாக வந்து அந்த கற்களை எல்லாம் அடுக்கி சரி செய்து கொடுத்து விட்டு போனார் என்பதுதான் வாஷிங்டன் எவ்வளவு எளிமையாக இருந்தார் என்பதற்கு சான்று. ஆபிரகாம் லிங்கன் தொடக்கத்திலிருந்தே எளிமையாக இருந்தவர், ஒரு ஏழ்மையான சூழலிலே பிறந்தவர், ஒரு சின்ன பெண் சொன்னதற்காக தாடி வைத்து கொண்டவர். அவர் ஒரு முறை தேர்தலிலே போட்டியிடுகிறார். விக் கட்சி மேலிடம் அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறது. ஒரு நாள் அவர் மேலிடத்திற்கு செல்லுகிறார். அந்த தலைமை அலுவலகத்திற்கு சென்று தன்னுடைய சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்து வைக்கிறார். என்ன பணம் இது என்று கேட்கிறார்கள். இந்த பணம் நீங்கள் கொடுத்த தேர்தல் செலவில் மிச்சம் இருந்த பணம் என்று சொல்கிறார். அவருடைய நேர்மையும் அவருடைய எளிமையும் கண்டு அவர்கள் அத்தனை பேருமே அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். இன்று பொருளாதாரத்தில் மினிமலிஸ்டிக் தியரி என்கின்ற ஒன்று நிலவி வருகிறது. குறைந்தபட்சமான வசதிகளை மட்டும் வைத்துக்கொள்வது. டெக்டாக் என்கிற ஒன்றில் ஒருவர் பேசியிருந்தார். நான் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியே இல்லாமல் குழப்பத்தில் இருந்தேன், வருத்தத்தில் இருந்தேன், கவலையில் இருந்தேன். அதற்கு பிறகு இப்போது நான் எந்த வீட்டில் வாழ்கிறேனோ அந்த வீட்டை விட 1/3 பங்கு தான் இருக்கிற ஒரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தேன். அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் வீடு சின்னதாக இருப்பதால் பல தேவையில்லாத பொருட்களை வாங்குவதையெல்லாம் நான் நிறுத்திவிட்டேன். எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். இன்று தேவையானதை மட்டும் வைத்துக்கொள்வது, 2 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் நாம் கழிக்க வேண்டும். பலருடைய வீடுகளில் எப்போதாவது பயன்படும் என்பதற்காக ஒரு பொருளை வைத்திருப்பார்கள். உதாரணமாக 70% வீடுகளில் நான் பார்க்கிற ஒன்று ஸ்டாட்டிக் சைக்கிள். அந்த சைக்கிளில் ஏறி இவர்கள் 2-3 நாட்கள் உடற்பயிற்சிகள் செய்வார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடலே மென்மையாகிவிட்டதைப் போல இருக்கிறது, லேசாகிவிட்டது என்று பக்கத்தில் இருப்பவர்களிடெல்லாம் 4 நாட்கள் சொல்வார்கள். 5ஆம் நாள் செய்ய மாட்டார்கள். ஏனென்ற காலில் கொஞ்சம் வலி, முதுகில் கொஞ்சம் இறுக்கம் என்பார்கள். அதற்கு பிறகு 6ஆவது நாள் அந்த பக்கமே போக மாட்டார்கள். இப்போது சைக்கிள் ஸ்டாட்டிக்காகவே இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிக் சைக்கிள், நகராமல் அப்படியே இருக்கிற ஒன்று.
இப்படி எத்தனையோ பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தேவையே இல்லாமல் பொருட்காட்சிக்கு செய்வார்கள். சப்பாத்தி பிசைவதற்காக ஒரு எந்திரம் வாங்கி வருவார்கள். அடுத்த 2 நாட்கள் இரவு முழுதும் சப்பாத்தி தான், மிருதுவாக இருக்கிறது என்பார்கள். என்னிடம் ஒருவர் அந்த சப்பாத்தியை பரிமாறிவிட்டு சாப்பிட்டா இருக்கா என்றார். சாப்பிட்டா இருக்குமா என்று கேட்டேன். பரிமாறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். பிறகு அது கழன்று கொண்டு போய்விடும். பிறகு வழக்கமாக இவர்களே அழுத்தி கொண்டிருக்க வேண்டியதான். அழுத்தி கொண்டு சொல்வார்கள், உடலுக்கு இது மிகவும் நல்லது, எந்திரம் இல்லாதது நல்லது தான் என்று சமாளித்து கொள்வார்கள். இப்படி எத்தனை வீடுகளில் தேவையில்லாத பொருட்கள் குவிந்து இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். அவர் தினமும் கடை வீதிக்கு செல்வாராம். அங்காடியில் போய் எல்லா பொருட்களையும் பார்த்துவிட்டு வருவாராம். நீங்கள் எந்த பொருளையுமே வாங்குவதில்லை, பிறகு எதற்காக அங்காடிக்கு செல்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னாராம், எத்தனை பொருட்கள் இந்த நாட்டில் எனக்கு தேவையில்லாதவை இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் அங்காடிக்கு செல்கிறேன். டயோஜினஸ் என்கிற ஞானி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற போது அவரை பார்ப்பதற்காக அலெக்சாண்டர் வந்தார். அலெக்சாண்டர் அங்கே நின்று கொண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். டயோஜினஸ் சொன்னார், சூரிய வெளிச்சம் என் மேல் படுகிறது, நீ கொஞ்சம் தடுத்து நிறுத்தாமல் விலகினால் போதும் என்று சொன்னார். அந்த டயோஜினஸ் ஒரே ஒரு பாத்திரம் வைத்திருந்தார், அதையும் தூக்கி எறிந்து விட்டார். ஏன் என்று கேட்டதற்கு, நாய்கள் எல்லாம் பாத்திரம் இல்லாமல் குடித்து பழகுகிற போது நான் எதற்கு பாத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர் டயோஜினஸ். இப்படி எண்ணற்றோர் எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலிருந்து படித்தால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து எவையெல்லாம் தேவையில்லை என்பதை முடிவு செய்ய வேண்டும். தேவையானவற்றை வாங்குவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, தேவையில்லாததையெல்லாம் வாங்கினால் தேவையானதை விற்க வேண்டிய சூழல் வரும் என்று. அந்த நிலையை அடையாமல் நாம் இருக்க வேண்டும். எளிமையாக இருப்பது என்பது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இலக்கியத்திற்கும் பொருந்தும். நாம் இன்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே திருக்குறள், அதன் சிறப்பே எளிமையாக இருப்பது தான். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதைவிட எளிமையாக ஏதாவது இருக்க முடியுமா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதவர். எவ்வளவு எளிமை! எனவே எளிமையாக இருக்கிற இலக்கியங்கள் தான் காலத்திலே நிலை பெற்று நிற்கின்றன என்பதற்கு திருக்குறள் சான்று. தொல்காப்பியத்தை படித்தால் நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம் எளிமையாக இருப்பது. கம்பரை படியுங்கள், மிகவும் எளிமையாக இருக்கிறது. அதனால் ரசித்து ருசித்து நாம் படிக்க முடிகிறது. நாம் பாரதியாரை கொண்டாடுவதற்கு காரணம் அந்த எளிமை. பாரதிதாசனை படித்து படித்து மகிழ்வதற்கு காரணம் அந்த பாடல்களிலே இருக்கிற எளிமை. எனவே எளிமை என்பது இலக்கியத்திற்கு வலு சேர்க்கும் என்பதற்கு தமிழ் இலக்கியம் ஒரு சான்றாக இருக்கிறது. தமிழ் இலக்கியம் மட்டும் சான்று அல்ல, ஆங்கில இலக்கியமும் சான்று. சாசர் என்பவர் கேன்டர்பரி டேல்ஸ் என்கிற ஒரு கதையை எழுதினார். ஆனால் அதை நீங்கள் பொழிப்புரை இல்லாமல் வாசிக்க முடியாது. கடினமான சொற்கள், ஒவ்வொன்றையும் படித்து புரிந்து கொள்வதற்குள் மிகவும் சிரமம் ஏற்படும். இப்படி மாறிக்கொண்டே இருந்த ஆங்கில இலக்கியத்தை தடுத்து நிறுத்தி அதனுடைய போக்கை ஒரே சிறநிலைக்கு கொண்டு வந்தவர் ஷேக்ஸ்பியர். ஐசக் ஆசிமோர் ஷேக்ஸ்பியர் அப்ளைடு பிரேக் டு த சேஞ்ச் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று குறிப்பிடுகிறார். காரணம், ஷேக்ஸ்பியர் எளிமையான பதங்களை பயன்படுத்தினார். பொழிப்புரை இல்லாமலே நீங்கள் ஷேக்ஸ்பியரை வாசிக்க முடியும். அதனால்தான் இன்றும் நாடகங்களாக ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் நடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் கூட உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஜூலியஸ் சீசரோ, ஆண்டனி கிளியோபெட்ரோவோ, மேக்பத்தோ, ஒதல்லோவோ, கிங் லியரோ, மெஷர் ஃபார் மெஷரோ, மெர்ச்சன்ட் ஆஃப் வீனிஸோ நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் எளிமைதான் வெற்றி பெறுகிறது என்பதற்கு அது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. பேசுகிற போது யார் எளிமையாக பேசுகிறார்களோ அவர்கள்தான் மக்களை கவர்கிறார்கள். ஹிட்லர் தன்னுடைய எனது போராட்டம் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார், 2 விதமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். பாமரர்களுக்காக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்களுக்காக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இருவருக்குமான பேச்சை பேசுகிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்று. இருவருக்குமான பேச்சை எளிமையும் இனிமையும் கலந்து பேசியவர்கள்தான் வரலாற்றிலே நிலை பெற்றிருக்கிறார்கள். உலகத்தின் மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றாக வாஷிங்டன் விடைபெறுகிற உரையும் இடம்பெற்றிருக்கிறது.
ஆனால் வாஷிங்டனுடைய உரையை நீங்கள் 4 முறை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வாக்கியமும் அவ்வளவு நீளமாக இருக்கிறது, மடித்து மடித்து எழுதப்பட்டிருக்கிறது, பட்டுப்புடவையைப் போல. ஆனால் கதர் துணியைப் போல எளிமையாக இருக்கிறது லிங்கனுடைய உரை. உலக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற அந்த கெட்டிஸ்பர்க் உரை என்பது 272 சொற்கள் மட்டுமே இருக்கிற உரை. அதிலே புகைப்பட கருவியை இயக்குபவர் சரி செய்வதற்குள் உரை முடிந்து விட்டது. எல்லோரும் அது சாதாரணமான உரை என்று நினைத்தார்கள். சரித்திரத்திலே நிலை பெற்ற உரையாக அது மாறியதற்கு காரணம் அதன் எளிமைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையாக எழுதுவது, எளிமையாக பேசுவதும் கூட உலகத்திலே நிலை பெறுவதற்கான வழிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வர்த்தகத்தில் கூட யார் எளிமையாக பொருட்களை பயன்படுத்துகிற விதத்தை கண்டுபிடித்தார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். ஹென்றி ஃபோர்டு என்பவர், நான் கார்களை எளியவர்களும் பயன்படுத்துகிற அளவிற்கு குறைந்த விலையிலே கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதற்கான முயற்சிகள் எடுத்து ஒரு கார் என்பது பணக்காரர்களுடைய வாகனம் அல்ல, எளியவர்களுடைய வாகனமாகவும் மாற முடியும் என்று அவர் உழைத்து அவற்றை வடிவமைத்தார். அதன் காரணமாக அதுவரை விற்ற வாகனங்களின் எண்ணிக்கையைப் போல 4-5 மடங்கு விற்பனை ஆயின. மற்றவர்களும் அவரை பின்பற்றுவதற்கு ஹென்றி ஃபோர்டு ஒரு உதாரணமாக இருந்தார். ஹென்றி ஃபோர்டு எங்கு சென்றாலும் சாதாரண ஹோட்டல்களில் தங்குவார். அப்போது அவரை நன்றாக தெரிந்த ஒருவர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய பணக்காரர், சாதாரண ஹோட்டல்களில் தங்குகிறீர்களே, ஆனால் உங்கள் மகன் வருகிற போதெல்லாம் இருப்பதிலே விலை உயர்ந்த ஹோட்டல்களில் தங்குகிறாரே, என்ன காரணம் என்று. ஹென்றி ஃபோர்டு சொன்னார், நான் எங்கு தங்கினாலும் ஹென்றி ஃபோர்டு தான், அவன் அங்கு தங்கினால்தான் ஹென்றி ஃபோர்டின் மகன், அதனால் அவன் தங்குகிறான். இதுதான் இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதை போலவே மேசின்டோஸ் என்கிற அந்த கணினியை கண்டுபிடித்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அதுவரை IBM மிகவும் சிக்கலான வடிவமைப்போடு இயங்கி வந்த கணினிகளை உற்பத்தி செய்தபோது எளிமைப்படுத்தி காட்டியதன் காரணமாக அது வெற்றி பெற்றது. இங்வார் காம்ப்ரேட் என்பவர் மரச்சாமான்கள் வாங்குவதற்காக கடைக்கு சென்றார். அங்கே மரச்சாமான்களை ஏற்றுவதும் இறக்குவதும், எந்த இடிபாடும் இல்லாமல் கொண்டு வருவதும், உடையாமல் பாதுகாப்பதும் எவ்வளவு கடினம் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அப்போதுதான் அவருக்கு யோசனை வந்தது, ஃப்ளாட் ஃபர்னிச்சர் என்று சொல்லப்படுகிற பொருத்தி கொள்ளக்கூடிய சாமான்களை உற்பத்தி செய்தால் என்ன என்று. அதன் காரணமாக இன்று உலகமெங்கும் பொருத்தி கொள்ளுகிற அந்த ஃப்ளாட் ஃபர்னிச்சர் என்பது பயன்பட்டு வருகிறது. அதை போலவே கார்களில் சாதாரணமானவர்கள் வாடகைக்கு அமர்த்துவது என்பது மிகவும் சிரமமாக இருந்த காலத்தில் கேரட் கேம் என்பவர், டிராவிஸ் கிளாம் என்ப இருவரும் சேர்ந்து ஊபர் என்கிற அந்த உத்தியை உலகிற்கு கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அதன் காரணமாக இன்று யார் வேண்டுமானால் நின்ற இடத்தில் ஒரு வாடகை காரை பொருத்தி கொண்டு போக முடியும் என்று இன்று எண்ணற்ற கண்டுபிடிப்புகள். ஒரு காலத்தில் சரக்குகளை ஏற்றி கொண்டு போய் வரிசையாக சரக்குந்துகள் துறைமுகத்திலே நிற்கும். இப்படி நிற்பதால் ஏகப்பட்ட நேரம் செலவாகும், பணம் விரயமாகும், எரிபொருள் செலவாகும். மேக்லீன் என்பவர்தான் கண்டெய்னர் என்கிற ஒன்றை கண்டுபிடித்து அதை எளிமைப்படுத்தினார். வர்த்தகத்தில் கூட நாம் எளிமைப்படுத்துகிற போதுதான் அது வெற்றி பெறும் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. படையிலே ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற நியதி இந்தியாவில் இருந்தது. ஆனால் யார் வேண்டுமானால் எந்த பிரிவிலிருந்து வேண்டுமானாலும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய இராணுவத்தில் அனைவரையும் இணைத்து கொண்டவர் ராணா பிரதாப் சிங். அதனால்தான் கடைசி வரை அக்பரால் அவரை கைப்பற்ற முடியவில்லை என்று ஆப்ரஹாம் எராலி தன்னுடைய எம்பரர்ஸ் ஆஃப் த பீகாக் த்ரோன் என்கிற அந்த நூலிலே எழுதுகிறார். அதே வழிமுறையை பின்பற்றியவர் தான் சிவாஜி. அவருடைய படையிலும் அனைவரையும் ஐக்கியப்படுத்தி கொண்டார். இப்படி எதை எடுத்தாலும் வித்தியாசமாக சிந்திப்பது, எளிமையாக அணுகுவது, எளிமையாக பயன்படுத்துவது ஆகியவற்றை நாம் செய்ய வேண்டும். இன்று நாம் குழந்தைகளுடைய இதயத்திலே பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தவே கூடாது. எவ்வளவு சிக்கனமாக வாழ முடியும், எளிமையாக வாழ முடியும் என்பதை கற்றுக்கொள்வதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கும் என்பதை உணர வேண்டும். இதனால் போட்டிகள் குறையும், பொறாமை குறையும், அவா நீங்கும், இலக்குகள் இருக்கும், ஆனால் வேட்கை இருக்காது.
நோக்கம் இருக்கும், ஆனால் பேராசை இருக்காது. கடுத்தறுக்கிற சூளையிலும் வன்முறையும் நிகழாது. அவர்களிடம் பற்று இருக்கும், வெறி இருக்காது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், ஆனால் அதுவே எப்போதும் மூளையை ஆக்கிரமித்து இருக்காது. அது மட்டுமல்ல, நாம் ஆடம்பரம் என்பதே ஒருவித வன்மம்தான் என்பதை உணர்ந்தால் அதிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். நாம் இந்த சமுதாயத்தில் எளிமையாக வாழ்வதன் மூலம் நுகர்வை குறைக்க முடியும், மூலாதாரங்களை சேமிக்க முடியும், மாசு ஏற்படுவதை குறைக்க முடியும், மக்களிடம் அன்பாக பழக முடியும், பொருளாதார சிக்கல்களை தீர்த்து கொள்ள முடியும். எப்போது வேண்டுமானாலும் வீட்டை காலி செய்வதற்கு தயாராக இருக்கிற மனநிலையோடும் இருக்க முடியும். பொருட்களின் மீது பற்று வந்தால், எந்த பொருளில் ஏதாவது சேதமடைந்தால் கூட அதை சொல்லியே புலம்புகிற மனநிலை இருக்கும். அவற்றிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கான மெய்ஞானத்தின் முதற்படியாக இருப்பது எளிமை என்பதை கூற விரும்புகிறேன். ஒரு சூஃபி துறவியினுடைய அறைக்கு ஒருவர் சென்றார். அவர் அந்த சூஃபி துறையினுடைய அறையிலே 4 துணிகளும், ஒரு சின்ன பெட்டியும், ஒரு குவளையும், ஒரு தட்டும், ஒரு பானை தண்ணீரும் இருப்பதை பார்த்தார். என்ன இது, இவ்வளவுதான் உங்கள் பொருட்களா என்று கேட்டார். ஆமாம் என்றார். என்ன சுற்றுலா பயணியைப் போல சிறிதளவு பொருட்களை வைத்து கொண்டு இருக்கிறீர்களே என்றார். நான் இந்த உலகத்திற்கு வந்த சுற்றுலா பயணிதானே என்றார். நன்றி, வணக்கம். பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயூவ விளக்க உரை. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம். அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற. பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயூவ விளக்க உரை. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம். அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற. பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயூவ விளக்க உரை. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம். அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற. பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயூவ விளக்க உரை. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம். அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற. பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது முயூவ விளக்க உரை. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம். அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற.